ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது. அதாவது மாணவர் ஒருவர் அமரன் திரைப்படத்தால் என்னுடைய நிம்மதி போச்சு அப்படின்னு நஷ்ட ஈடு கேட்டு புகார் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கோரிக்கையை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு மாணவர் நஷ்ட ஈடு கேட்டு புகார் அளிச்சிருக்காங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினருக்கு என்ன ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அமரன் திரைப்படம் இதுவரை பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு மேலே வசூல் சேர்ந்து புதிய ஒரு சாதனை படைத்துட்டு வருது. ஸோ இந்த நிலையில் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத நிலையில் தற்பொழுது 20 நாட்களை கடந்த படம் ஓடிட்டு இருக்குது. இந்த நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பொறியியல் மாணவர் ஒருவர் அமரன் திரைப்படத்தால் தனக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமரன் திரைப்படத்தில் சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சீட்டில் ஒரு ஃபோன் நம்பரை எழுதி சிவகார்த்திகேயன் மீது பார்த்தீங்கன்னா வீசுவாங்க. ஸோ அந்த ஒரு காட்சியில் அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதை ஹைட் பண்ணாமல் அப்படியே அந்த ஒரு காட்சியை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால அந்த ஃபோன் நம்பர் நடிகை சாய் பல்லவியோட ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து கால் பண்ணிட்டு வராங்களாம். இந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தான் புகார் அளிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து தன்னோட எண்ணுக்கு ஃபோன் கொண்டே இருப்பதாகவும் அன்றாட வாழ்க்கையை கூட நிம்மதியாக கலக்க முடியவில்லை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபோன் வர காரணத்தினால, அதாவது ரசிகர்களின் தொந்தரவுக்காக என்னோட ஃபோனை மாற்ற முடியாது. ஆதார், வங்கி, படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து இடத்திலேயுமே இந்த ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு காரணத்தினால ஃபோன் நம்பரை எல்லாம் மாற்ற முடியாது. படத்தில் தெரியும் அந்த எண்ணை உடனடியாக மறைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நஷ்ட ஈடாக 1,10,00,000 கேட்டு அந்த மாணவர் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் மூலம் படக்குழுவினர்களுக்கு வாகிசன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க. படத்துல ஒரு மாணவரோட என்ன தெரிகிற மாதிரி வச்ச காரணத்தினால அந்த மாணவர் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்களாம். இந்த ஒரு காரணத்தினால நஷ்ட ஈடாக 1,10,00,000 கேட்டு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.